சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நன்றாக இந்த வசனத்தை பாருங்கள். நீதிமான்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரிடத்தில் வந்து மன்றாடும் போது, அல்லது அவரிடத்தில் ஜபத்தை ஏறெடுக்கும் போது அவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்றைக்கு நீங்களாக்கிறாரு, ஆனால் 10 நாள் கழிச்சு திரும்ப உபத்திரப்படுறாங்க. அப்போ நீங்களாக்கினவர் சரியா செஞ்சாரா அப்படின்னா கரெக்டாக செஞ்சிட்டார். ஏன் அப்போ மறுபடியும் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் உபத்திரவப்படுகிறார்கள், நீதிமான்கள் உபத்திரவப்படுகிறார்கள் என்று நாம் நன்றாக யோசிப்போமேயானால், முதலாவது அவர்களுடைய அறியாமையினால். என்ன பண்ணுறாங்க? அவர்களுடைய அறியாமையினால் அவர்கள் உபத்திரவப்படுகிறார்கள். அல்ல ஒரு தடவை அப்படி. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அவிசுவாசம். விசுவசித்தால் தான் மகிமையை காண முடியும். எல்லா விஷயத்துக்கும் அவிசுவாசப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவிசுவாசத்தினாலும் அவர்கள் அதை பெற முடியவில்லை. அடுத்தது தவறான அறிக்கைகள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாகவே கர்த்தர் சொல்றார் இது நடக்கும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. இப்படி இவங்களாவே என்ன பண்ணுவாங்க? தவறான அறிக்கைகள். அடுத்தது அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு இயல்பாக நம்மை மாற்றிக்கொள்ளாமல், நான் இருக்கிறபடி தான் இருப்பேன், நான் இருக்கிறபடி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் என்னைய மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய ஜனங்கள் பிடிவாதமாக நிற்கிறாங்க. அதனால உபத்திரவப்படுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வீணான பெருமை 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 பெருமைப்பட்டு பெருமை தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. பெருமையையும் பிசாசையும் தேவன் ஒரே ஸ்கேலில் தான் வச்சுருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. பிசாசும் சரி பெருமையும் சரி ஒன்று தான். அப்போது பெருமைப்படுவாங்க சிலர். அதனால அவர்கள் திரும்ப மறுபடியும் உபத்திரவப்படுவார்கள். சிலர் கொஞ்சம் பேர் வளர்ந்து வர்றதை பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? பொறாமைப்படுவார்கள். இவங்கெல்லாம் நீதிமான்கள் தான். நல்லா கேட்டுங்க. இவங்க ஒன்று யாரோ உலகத்தாரை நான் பேசவில்லை, நீதிமான்கள் தான். இப்படி தேவையில்லாத தேவனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய வழிநடத்தலுக்கு விரோதமாய் சிந்திச்சு இவர்களாகவே ஒரு பாதையை, உபத்திரவத்தின் பாதைக்குள் கடந்து சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம், ரட்சிக்கப்பட்டேன், நான் சபைக்கு போகிறேன், ஆனால் கர்த்தர் என்னை என்ன உபத்திரவத்துக்கு நீங்களாக்கல. ஆனால் வசனம் சொல்லுது அவர்களுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுவிக்கிறார். அதுக்கு அடுத்து 19 வசனம் கூட வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகராய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்லா பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவரை நீக்கி விடுவார். அப்போ இதான் வாக்கு தத்துவம். தேவனுடைய வாக்கு தத்துவம் சொல்றதை விட தேவனுடைய இருதயமே அதுதான். தேவனுடைய இருதயமே அதுதான். நம்ம கஷ்டப்படுறது யாருக்கு பிடிக்காது? அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த யூடியூப்ல இருக்க உங்களையும் பார்த்து சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு வாழ்றது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்க செழிப்பா வாழ்வது, சுகமாய் வாழ்வது, விடுதலையோடு வாழ்வது, சமாதானமாய் வாழ்வது, மகிழ்ச்சியாய் வாழ்வது, சந்தோஷமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு தேவனுடைய சித்தம் இருந்தும் இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்கள் உலக மக்களை காட்டிலும் இன்னும் என்னைய பொறுத்த ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வாழ்றாங்க. உலக மக்களாவது ஜாலியாக இருந்துடுறாங்க. உலக மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்க ஜாலியாக இருந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் போய் உலக பிரகாரமான எதையாவது தண்ணி தவளை குடிச்சிட்டு, சிகரெட் குடிச்சிட்டு, டிவியை பார்த்துட்டு அப்படியே வாழ்ந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுது என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டே வாழ்கிறாங்க. அதுக்கு காரணம் என்றால்
ஆண்டவரிடத்தில் வர 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 ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு மாற்றத்தை நம்மிடத்தில் நம்ம மாறுபடி அவர் ஏவுகிறார். அல்லேலூயா. நம்மை மாறுபடி அவர் ஏவுகிறார். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், மாறவே மாட்டேங்கிறோம். அதுக்கு 2 வசனம் வாசிப்பேன் கேளுங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிங்களேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனுதினமும் நாம் மறுரூபம் ஆக்கப்பட்டவர்களாய் வாழவே அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள்ல மட்டும் இல்லைங்க, அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், மறுரூப அனுபவம். ஒரு சின்ன குழந்தைங்க, இப்போ இங்கே கூட 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இந்த சின்ன குழந்தைங்கள போன வருஷம் பார்த்தவங்க இந்த வருஷம் வந்து பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, வளர்ந்துட்டிய, உயர்ந்துட்டிய. இன்னும் 5 வருஷம் பார்க்காம இருந்தால் 5 வருஷம் கழிச்சு திடீர்னு பிள்ளைங்களை பார்க்காம அவங்க ஹைட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்? அவங்க என்ன பண்ணாங்க, அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். இது சரீரப்பிரகாரமான வளர்ச்சியை நம்ம தேவன் நம்மிடத்தில் எப்படி நம்மிடத்தில் இல்லை, பெற்றோராகிய நம்ம பிள்ளைங்களை எதிர்பார்க்கிறோமோ அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் மறுரூபப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன மறுரூபப்படணும் அப்படின்னா, இப்ப முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதலாவது ஒரு புத்தியுள்ள ஆராதனை நம்ம செய்யணும். அந்த புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்னா, நம்முடைய சரீரம் விரும்புறதெல்லாம் செஞ்சோம்னா அதுக்கு பேர் புத்தியுள்ள ஆராதனை இல்லை. நம்முடைய சரீரம் விரும்புகிறதெல்லாம் செஞ்சிட்டோம்னா புத்தியுள்ள ஆராதனை இல்லை. சரீரம் விரும்பினாலும் அந்த விருப்பத்தை டினைல் பண்ற, மறுதளிக்கிறோம் பாருங்களேன், அப்போதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனைக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிற என்பது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆராதித்தோம், அந்த ஆராதனையை மட்டுமே நம்ம நினைக்கிறோம். தேவ பிரசன்னம் வந்தது, தூதர்கள் வந்தார்கள், நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஆராதனை, அவ்வளவு ஃபயராக இருந்துச்சு. இப்போ அது மட்டும் ஆராதனை அல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு இது பிடிக்கும், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் மாற்றிக்க முடியாது. இவங்க ஜீவபலியாக கொடுத்துருக்காங்களா? இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய குணங்கள் என்னன்னா, நான் இப்படி தான் பேசுவேன், நான் கோவக்காரன் தான் அப்படின்னு சொல்லி அதில் பெருமைப்பட்டு இருப்பாங்க நிறைய பேர். நான்லாம் எப்போவுமே வல்லு தான் கத்துவேன். ஆனா அப்படி நீ மாறணும், நீ ஜீவபலியாய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய. நீ கோவக்காரன் தான், அது ஜீன்ல வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு சத்தியம் சொல்லுது நீ மாறு. அப்ப என்ன பண்ணி ஆகணும், நேற்றைய போன வருடம் 5 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கோவத்தை விட இந்த 5 வருடம் கழிச்சு வந்தீங்கன்னா மாற்றம் இருக்கணும். இல்லாம அப்படியே நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன, சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கவில்லை. நம்ம ஜீவ பலின்னு சொன்னதுமே விபச்சாரத்தையே சிந்திச்சுக்குவோம். சாதாரணமா என் சரீரத்தில் என் விபச்சாரத்தை அண்ட விடல, நான் ஜீவபலி. அதுவும் ஒன்று தானே ஒழிய எல்லாம் நம்ம ஜீவபலி இல்லை, அதுவும் ஒரு ஜீவபலி. உங்களுக்கு சரீரத்தை, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படி எவர் ஒருவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார் அவங்க ஜீவபலியாய் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது ஒன்று. அடுத்து இன்னொன்று, நம்மளை மாற்றுக்கொள்ளதான் கோபம் அல்லது பெருமை அல்லது அகந்தை அல்லது ஆணவம். இதெல்லாம் நம்மளோட மாம்சத்தில் வந்திருக்கிற பாவங்கள், பண்புகள். இந்த பண்புகளை தேவன் அவர் என்ன பண்றாரு, அதை அருவருக்கிறார். வாசிக்கல, கலாத்தியருக்கு நிருபம்
3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா புரியும். 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்களேன். கலாத்தியர் 5. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்களே ஆனால் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இப்ப நல்லா சொல்றாரு பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குதா? வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. நல்லா பாருங்களேன், நாம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நல்ல பாருங்க, நம்ம கிட்ட மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுறதுனா அந்த மாம்சத்தில் கிரியைகள் என்னென்ன வெளிப்படுதே அப்படின்னா, முதலாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இப்போ நம்ம இதை படித்த உடனே கிறிஸ்தவங்களுக்கு என்ன தோணும்னா, இதெல்லாம் நமக்கு இல்லை, நம்மெல்லாம் நம்ம செய்யறதில்லை, இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறோம். அதை ஒதுக்கிட்டு கீழே இருக்க லிஸ்ட்டை பாருங்களேன், அதை நீங்கள் செய்யல தான் ஒத்துக்கலாம். அடுத்த வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு விக்கிரகாராதனை. அது வரைக்கும் படித்ததுமே என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே நம்ம செய்யலை. அதுக்கு அடுத்து பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், இவைகளெல்லாம் என்ன கிரியையை? மாம்சத்தின் கிரியைகள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இதை எல்லாமே இப்போ யாருக்கிட்ட இருக்கு? நீங்கள் சொல்லியிருக்காரு, உலக பிரகாரமாக மனுஷனுக்கா ரட்சிக்கப்பட்டவனுக்கா? நமக்கு தான் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் இல்லாமல் நான் பார்த்து கொள்வது என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நம்ம என்ன விபச்சாரம் ஒன்றை மட்டும் சிந்திச்சுக்கிறோம், வேசித்தனம் ஒன்றை மட்டும் சிந்திக்கிறோம். கொலைகள், வெறிகள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இவைகள் எல்லாம் எந்த 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 பாவத்தில் வந்துருது? மாம்ச பாவம். ஆனால் இந்த பாவத்தை அப்படி ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கள், அதுவே புத்தியுள்ள ஆறு. அப்ப உங்க வாழ்க்கை பயணத்தில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், அல்லது உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக, உங்களுக்கு கீழே இருக்கிற, அல்லது நீங்கள் ஒரு பாஸாக, உங்களுக்கு கீழே உள்ளவங்க, இவங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அங்கே நீங்கள் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சபையில் பாடல் பாடி ஆராதிப்பதும் ஆராதனை, அல்லது நீங்களா வீட்டுக்குள்ளே உட்காந்து கணவன், மனைவி, பிள்ளைகளா குடும்பமாக ஜெபம் பண்ணுறது குடும்ப ஆராதனை. இந்த ஆராதனை இது தேவனை ஆராதித்தல். அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் இந்த உலக வாழ்க்கையில் பொறாமைகள், களியாட்டுக்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள் என்று சொல்லப்பட்ட 17 வகையான சுபாவங்கள் அங்கே சொல்லியிருக்கார். இந்த 17 வகையான சுபாவங்களை நீங்கள் மாற்றி அமைத்து வாழ பழகுவீர்களே ஆனால் நீங்கள் செய்கிறது புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. நம்ம எந்த ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? புத்தியுள்ள ஆராதனை. இப்போ கோயிலில் நல்லா பாடி அல்லது வீட்டிலேயே ஆராதிச்சுட்டு மறுபடியும் இதே செய்துக்கிறோம்னா நம்ம தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, மகனே நீ இப்போ வாயால் மனசார பாடுற சந்தோஷம், எல்லாம் உயர்த்துற சந்தோஷம், நீ ஒரு புத்தியுள்ள ஆராதனையை நீயே செய்ய. புரியுதுங்களா? இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்யாம இருக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, கடவுள் மன்னிக்கிறவர், அவர் நம்மளை தண்டிக்கிறவர் அல்ல. ஆனால் சாத்தான் தூதர்களும், நல்லா புரிஞ்சுங்க, தூதர்களும், உங்களுக்காக ஆயத்தப்படுத்திய தூதர்களுக்கு உங்க மேல பயங்கர கோபம் வரும்.
ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே வேத வசனத்துக்கே தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. வேத வசனத்தை பேசுனீங்கன்னா அதை செய்யறதுக்கு நீங்கள் கையால் விட்ட வேலையை காலால் விட்ட வேலையை கையால் செஞ்சிருவாங்க. ஆனால் வசனத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவர்கள் என்ன படுவார்கள்? கோபப்படுவார்கள். வசனம் ஒரு இடத்துல வசனம் இப்போ ஞாபகம் சொல்கிறாரு, நீ தூதனுக்கு முன்பாக அதை சொல்லாதே, நீ ஏன் வீணாக உபத்திரவப்படணும்னு வருது. அது உபாகமத்தில் எங்கேயும் சொல்லியிருக்கு, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. உபாகமம் தானேப்பா, உபாகமத்தில் சொல்லி, சரி விட்டுருங்க. அப்போ யோசிங்க, அப்போ தூதருக்கு முன்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும்? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த பண்புகளை நம்மை அழிக்காமல் வைக்கும்போது நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை விடுதலை ஆக்குகிறார், அது சத்தியம்தான். ஆனால் ஏன் அவங்க திரும்ப 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 உத்தரவுப்படுறாங்கன்னா, அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் புத்தியுள்ள ஆராதனை செய்யாமலே நேரத்தை செலவு செய்து வீணாக்கிட்டு, அந்த புத்தியுள்ள ஆராதனை செய்யாத போது பிசாசுகள் அவர்களை தாக்க நாம் வாசல்களை திறந்து விடுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா பாருங்க. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் அவன் வந்து அடித்த கூத்தை பார்த்துட்டு இப்போ ஒரு ஆளாக போய் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தாவீது கொன்றதே யார் 1000 10,000 இந்த வாசி டக்குன்னு வரல. தாவீது கொண்டது 1000மோ சவுல் கொண்டு, தப்பா சொல்லிட்டேன், சவுல் கொண்டது 1000மும் தாவீது கொண்டது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். இந்த முறையாய் பாடும்போது இவ்வளவு பெரிய 40 நாள் பிரச்சனைய, தேசமே அடிமைப்பட்டு போக வேண்டிய பிரச்சனைய ஈஸியா இந்த சின்ன பையன் வந்து ஜெயிச்சிட்டானேன்னு சந்தோஷம் யாருக்கு இல்லை? சவுலுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்கும் இருக்கு. இப்பதான் சவுல் தாக்கப்பட்டான். அதால பிசாசால். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சவுலை போல பொறாமை உள்ளவர்களாக இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க, அதிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் இருதயம் உங்களுடைய சக மனிதர்களை நேசிக்க முடியாமல், சக மனிதர்களை சகிக்க முடியாமல், சக மனிதர்களுடைய உயர்வையோ பெருக்கத்தையோ ஏற்றுக்கொள்ள முடியாமல், சக மனிதர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர்களுடைய சாதாரணமாக நமக்கு அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்? நம்ம கூடவே இருந்தவங்க திடீர்னு உயர்ந்துட்டாங்க, நமக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஒரு பொறாமை வரும். இப்போ தான் நம்ம உபத்திரவத்துக்கு வாசலை திறந்து கொடுக்குறோம். அல்லேலூயா, நல்லபடி. ஆனால் ஆண்டவர் உபத்திரத்தை கொடுக்கல. நல்லபடி, ஆண்டவர் ஒரு காலம் நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கவில்லை. நாம உபத்திரவத்துக்கு வாசல்களை திறந்து விட்டு விடுகிறோம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாய் பாடின உடனே அவனுக்கு வந்துருச்சு கோபம். இன்னும் ஒன்று தான் அவனுக்கு கொடுக்கல. என்ன கொடுக்கல? ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு மீதியாக இருக்குது. இப்படியே போனால் அதையும் என்ன பண்ணிடுவாங்க? என்கிட்ட இருந்து பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நடந்துக்கிற எலெக்ஷனுக்கு இன்றைக்கி கூட 2ஆம் கட்ட எலெக்ஷன் இப்போ இந்தியாவில் அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. மோடிக்கிட்டே இருந்து பிடிங்கி ராகுல்கிட்ட போயிருமோன்னு சொல்லி அப்போது அவ்வளவு போராட்டம், அவ்வளவு சாக்கடையை வீசி என்னமோ கிடக்கிறாங்க. இது பொறாமை. இந்த மாதிரி பொறாமை யாருக்குள்ளேலாம் வந்துடுது. இன்றைக்கி அவங்கள ஈஸியாக சொல்லிவிடுவோம், அவர் ராகுல் மேலே அவர் பொறாமப்படுறாரு, அதெல்லாம் நல்லதா அப்படி நம்ம வேணால் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது ஈஸி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நம்ம மாமி மச்சின சொந்தக்காரன் நேற்று வரைக்கும் நம்ம வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி உயர்வு ஆகிட்டானா நமக்குள்ளே என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? அப்போது நீதிமான்களை அவர் விடுதலை ஆக்கி விட்டார். என்றைக்கோ நம்ம பண்ண ஜபத்துக்கு விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? உபத்திரவம் வருவதற்கு வாசல்களை திறந்து வைத்து விடுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம அதை திறந்து வைக்காம அதை அடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? பரிசுத்தமாய் நம்மளை காத்துக்கொள்ளுதலும் ஜீவபலி. அடுத்தது, ஆண்டவருக்கு பிரியாத இந்த செயல்களை, பிரியமில்லாத செயல்களை எல்லாம் மாற்றி அமைத்து அவருக்கு விருப்பமானதை செஞ்சு அதுக்கு பேர் நீங்கள் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துட்டீங்க. எனக்கு இப்படி தான் பிடிக்கும், காலையில் 9 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். சில ஆள் பிடிவாத்துக்கு பேசுவான். சில ஆள் சொல்ல காலையில் 3 இல்லை 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் அப்படி தான், எனக்கு அதான் பிடிக்கும். உனக்கு அதான் பிடிக்கும், ஆனால் அதிகாலை கர்த்தரை தேடுன்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணு, படுக்கிற நேரத்தை முன்னாடி கொட்டா. உன் படுக்க டைமை இப்போ ஏன் 12 மணி, சில வீட்டில் 10 மணிக்கு தான் என்ன சாப்பிட்லான்னு யோசனையே பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் அப்புறம் எப்படி படுக்கிறது? 2 மணிக்கு தான் படுப்பான். அப்படி இல்லை, அதை என்ன செஞ்சிடணும், சாயந்தரம் 4 மணிக்கு யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி 7 மணிக்கெல்லாம் ஃபுட்டை முடிச்சுட்டு 9 மணிக்கு பெட்டுக்கு போ, 9:30 மணிக்கு போ, ரொம்ப போனால் 10 மணிக்கு போ. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப லகுவாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்மளை மாற்றிக்கவே மாட்டோம். எனக்கெல்லாம் என் வேலைக்கு பிரச்சனை பாஸ்டர், என் வேலையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவோம். எல்லாருக்கும் வேலை இருக்குது. நீங்கள் தான் என் ராஜாவை கனம் பண்ணணும், என் தேவனை நான் கனம் பண்ணணும். அப்போ நான் அதுக்காக என்னை என்ன பண்ணுறேன், மாற்றி அமைக்கிறேன். நீங்களாம் மாற்றிட்டீங்கன்னா உபத்திரவ வாழ்க்கையை நீங்கள் வர விடாமல் தடை விதிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ செய்ய வேண்டியது யார் வேலை? நம்ம. அதுக்கு அடுத்து 2வது வசனம் வாசிப்பார், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. நல்லா பாருங்க, உங்க மைண்டை நீங்க என்ன பண்ணுங்க, மறுரூபப்படுத்த வேண்டும். எப்படி அப்படி சொல்றாரு? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சத்தினுடைய வேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சிரிச்சாங்கன்னா நம்மளும் சிரிப்போம். அவங்க பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னா நம்மளும் பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். அவங்க பார்த்துட்டு நம்மளை, நீங்கள் ஒரு புதுசாக சட்டை போட்டிருக்கீங்களா, நீ நல்லா இருக்கு மாப்பிள்ள, என்ன பிரதர், என்ன நல்லா இருக்கு பிரதர் அப்படின்னா சந்தோஷப்படுவோம். அப்படின்னா தான் நம்ம அவங்களுக்கு மறுபடியும் கொடுப்போம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம், பதில் கொடுப்போம். இது பிரபஞ்சத்தின் ஸ்டைல். ஆனால் இயேசு சொல்கிறாரு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாமல் தேவனுக்கு எது நன்மையோ, எது பிரியமோ, எது பரிபூர்ண சித்தமோ என்று பகுத்து அறியத்தக்கதாக. அப்போ இது யார் செய்ய வேண்டிய வேலை? நான். இப்போ இந்த பிரதர் என்னைய பார்த்து தூஷிச்சவரே, ஆனால் அந்த தூஷித்தவருக்கு இப்போ ஒரு பிரச்சனையில் கிடக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் முன்னிச்சு போய் அவங்கள ஆசுவாசப்படுத்தணும். நீங்கள் புத்தியுள்ள ஆராதனையும் செய்கிறீங்க, உங்களை மறுரூபமும் படுத்துக்கிறீங்க. அல்லேலூயா. நம்மளை பேசினால ஆண்டவர் அவனை பழி வாங்கிட்டார் பார். இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையினுடைய முட்டாள்தனமான சிந்தனை இல்லைங்க. தேவன் பழி வாங்க அவர் மனுஷன் அல்ல, அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, ஒருவரையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. நம்ம வேதம் தெரியாதனால என்னை அப்படி அன்னைக்கு பேசினான், இன்னைக்கு அவள் வாங்கிக்கிறா. நீங்கள் மாற வேண்டும். புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களே உங்கள் மனசை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? புதிதாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் புதிதாக்குற வேலையை யாருக்கிட்ட கொடுத்துருக்காருன்னா எனக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, எனக்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அப்போ நான் தான் ஒவ்வொரு செயலையும் இது கர்த்தருக்கு பிரியமானதா உகத்ததா இப்படி நான் புதிதாக மாற்றலேன்னு வைங்களேன், எனக்கு என்ன வரும்? மறுபடியும் உபத்திரம் வரும், மறுபடியும் உபத்திரம் வரும். இந்த உபத்திரவத்திலேயே நம்ம வாழ்வோம். ஆனால் நம்ம சொல்லிக்குவோம், பிசாசு என்னை ரொம்ப சோதிக்கிறான் பாஸ்டர், நான் படுற பாட்டுக்கு அளவே இல்லை, பிசாசு எங்களை விட மாட்டேங்கிறான். சும்மா பிசாசு 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 பழிபடாத, நீ மாறு. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகுங்கள்? மறுபூரண மறுரூபம்
ஆகுங்கள். இது ஒன்று. அடுத்தது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. 17, 18 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அங்க நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். அங்க வேலை யார் வேலை? நமக்கிட்ட. இப்ப இங்க சொல்றாரு, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம். அப்போ இதை செய்ய வைக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். எப்ப செய்வாரு அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. முதல்ல அவர் வரணும். அந்த கர்த்தருடைய ஆவியானவரை நாம் என்ன செய்யணும்? சதா காலங்களிலும் உறவாக வைத்துக்கொண்டு நல்ல நண்பராக அவரோடு பேசி அவரோடு நேரத்தை செலவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து வேத வசனத்தை நல்லா புரியுங்க, நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்களாய், தியானம் செய்கிறவர்களாய், வேத வசனத்தை மனனம் செய்கிறவர்களாய். இங்கே இப்படி போட்டிருக்குதே, இது இப்படி போட்டிருக்குதே, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு என்று நீங்களா பர்சனலாக, உங்களுக்கு வேற யாரும் தொன வேண்டியதில்லை, நீங்களாகவே வேதத்தை அப்படியே நீங்கள் உற்று 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 பார்க்குறீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா. முதல் வேலை என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய மகிமையை நீங்கள் கண்டீங்கன்னா அதை எப்படி பார்க்குவோமா? கண்ணாடியில் பார்க்குற போத அவர் மகிமையை கண்ணு. இப்போ ஆவியாயிருக்கிற கர்த்தரால் என்ன பண்ணுவான்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம். அப்படின்னா என்ன? அந்த வசனத்தின் போலவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவீங்க. உங்களை பார்க்கும்போதே நீங்கள் முகம் மாற்றப்பட்டவர்களாக. தேவ தூதர்கள், நம்ம மனுஷனுக்குள்ளே அது தெரியாமல் கூட இருக்கலாம், தூதர்கள் செகண்டில் கவனிச்சிருவாங்க. தூதர்கள் செகண்ட் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி தூதர்கள் உங்களை டக்குன்னு பார்த்துருவாங்க. இந்த மகள், இந்த மகன் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவனாய், வேதத்தை திறந்த முகமாய் இதை கண்டுகொள்கிறவனாய் இந்த மகள் இருக்கிறபடியால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டு அவரே நம்மளே ஆகிட்டே இருப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேத வசனங்களை அல்லது உகந்த நல்ல வேதத்துக்கு இப்போ நம்ம சர்ச்சில் பேசின பிரசங்கங்களை நல்லா கேட்டுங்களேன். நீங்களாகவே தனியாக எடுத்து ஆராதனை பார்க்குறோம்னா ஆராதனை பாருங்கள், இல்லைன்னா என்ன பண்ணுங்க? வேத வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? மறுபடியும் நான்லாம் எனக்கு சில பிரசங்கிகள் பேசுகிறது புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்பேன், 5 தடவை கேட்பேன். எனக்கு அதிலெல்லாம் ஒரு வெக்கமும் இல்லை. ஏன்னா கற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. ஒவ்வொருவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம சர்ச்சில் பேசப்படுகிற பிரசங்கங்களை கேட்கணும். இன்றைக்கி யாருமே பிரசங்கங்களை எடுத்து வீட்டில் போய் பார்க்குறதே இல்லை. நான் வியூ பார்ப்பேன், இந்த பிரசங்கம் எத்தனை வியூ பார்த்துருக்காங்க, அந்த யாரும் பார்க்கறது இல்லை. வெகு சொற்பம் இல்லைங்க. நீங்கள் உங்களை கண்டுகொள்ள, உங்களை மாற்றிக்கொள்ள வேத வசனங்களை மறுபடியும் ஆலயத்தில் பேசப்பட்ட இந்த வார்த்தையை நீங்களா மறுபடியும் கேட்க பழகுனீங்கன்னா நீங்கள் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் வராது. அதான் நீங்கள் நம்ம பிரசங்கம். நீங்கள் பிரசங்கமே என்ன? நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவனை எல்லா உபத்திரவங்களுக்கும் தேவன் அவரை நீதிமான் விடுதலை ஆக்குறார். இப்போ நம்மளையெல்லாம் விடுதலை ஆக்குனாரு. ஆனால் விடுதலை ஆன பிற்பாடு திரும்ப படுறதுக்கு என்ன பாடுங்கிறத இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்போ என்ன பண்ண வேண்டும்? நாம அறியாமைக்குள் வாழக்கூடாது, வேதனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவிசுவாசத்துக்குள் வாழக்கூடாது,
தேவனுடைய சித்தத்தை அறிந்து எந்த விஷயத்தையும் வாழ வேண்டும். தவறான அறிக்கைகள் பேசக்கூடாது, நேர்மறையான அறிக்கைகளை பேச வேண்டும். எப்பவும் நம்மளை மாற்றிக்கொள்ள வேத வசனத்துக்கு ஏற்றப்ப என்ன பண்ண நம்மளை மாற்றிக்கொள்ள ஆயத்தமா இருக்க வேண்டும். அதே போல வீணான பெருமைகள், அகந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. அடுத்தது பொறாமைகள். மனுஷராக இருந்துக்கிட்டு யார் வளர்ச்சியோ நம்ம கண்டுக்கா ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமப்பட்டு வாழுதல் கூடாது. இப்படி இல்லாமல் இருந்தோம்னா இந்த மாம்சீக சிந்தனை நிறையா இருக்குது. நீங்களே உட்காந்து தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மாம்சீக சிந்தனையில் நம்ம எப்படி எப்படிலாம் வாழ்கிறோம் அப்படின்னு. அவைகள் இல்லாமல் இருந்தால் உபத்திரவம் வராது. உபத்திரவம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. யாவரையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, யாருக்கும் உபத்திரவத்தை அனுமதிக்கிறவரும் அல்ல. நமக்கு உபத்திரவே தரமாட்டாரு. ஆனா உபத்திரவத்தை நம்மை மாற்றிக்கொள்ளாமல் உபத்திரவத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே வேதனைப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மத்தியான வேலை 12 மணி 12:30 ஆகுது. நல்லா பார்த்துக்கங்க. உபத்திரவம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. உபத்திரவத்தை உண்டு பண்ணி கொள்வது யாரு? நம்ம தான். நம்முடைய சிந்தனை தான், நம்முடைய வார்த்தைகள் தான், நம்முடைய பார்வைகள் தான், நம்முடைய எண்ணங்கள் தான். ஆகவே நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு வேதத்தை, புதிய ஏற்பாட்டை, தயவுசெய்து சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டை நேரம் எடுத்து என்ன பண்ணுங்க, வாசியுங்கள். அதுவும் தியானத்தோடு வாசியுங்கள், தியானத்தோடு வாசியுங்கள். நேரம் எடுத்து இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இன்றைக்கி ஆயிடுச்சு, 26 தேதி ஆயிடுச்சு. இது வரைக்கும் வேதத்தை ஒரு புதிய ஏற்பாட்டை இல்லை நீங்களாம் படிக்கிறீங்க, என்னென்ன படிக்கிறீங்களோ தெரியல, ஆனால் புதிய ஏற்பாடு சத்தியத்தை படிச்சுக்கிறது தான் நல்லது. புதிய ஏற்பாட்டை நல்லது. எவ்வளவு படிக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகத்தை அது முடிச்சிருங்க. மத்தையினா அன்றைக்கி மத்தையை முடிக்கணும், அடுத்தது மார்க்கை முடிக்கணும், அடுத்தது ஒரே வாரத்திலேயே இந்த அப்போஸ்தலர் வரைக்கும் வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும். தியானத்தை உங்களுக்கு தேவன் ஒன்று வெளிப்படுத்த விரும்பிட்டாரா, அதையே நீங்கள் என்ன பண்ணுங்க, புஸ்தகம் இப்போ வாசிக்கணும் அவசியம் இல்லை, தியானிக்கிறவங்களா உடனே ஏன்னா வேதம் சொல்லுகிறது தியானிக்கிறவன் பாக்கியவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேதத்தை தியானிக்கிற மகளாக மாறிவிட வேண்டும். அப்படி மாறினீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தியானிக்கிறோமோ அவர்கள் இந்த 2 கொரிந்தியரில் சொன்னோம்ல, என்ன சொன்னோம், 18 சொன்னோம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். அந்த மறுரூபம் அடைவதற்கு தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், வார்த்தை தியானிங்க, அல்லது மகிமை தியானிங்க, கிருபை தியானிங்க, இயேசுவின் இரத்தம் தியானிங்க, அல்லது இயேசுவின் நாமம் தியானிங்க, தேவனுடைய மனதுருக்கம் அதை தியானிங்க. ஏதாவது ஒன்று எடுத்து அதையே நீங்கள் தியானிச்சிக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த மனதுருக்கம் பொங்கி 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 வைக்கணும். மனதுருக்கத்தை தியானிக்க பழகுறீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாயலாகத்தானே மகிமை அடைந்து நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, மறுரூபம் ஆகிடுவோம், மறுரூபம் ஆகிவிடுவோம். அப்படி மறுரூபம் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே மனதுருக்கம் வெளிப்படும். கிருபையை தியானிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எல்லார் வேலையும் நீங்கள் கிருபையாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எதையை தியானிக்கிறீங்களோ அப்போ அதுதான் தியானிக்கும் போது தான் நாம் மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. தியானம் என்பது முதல்ல ஒரு வசனத்தை உற்று பார்க்கிறது, ரெண்டாவது அந்த வசனத்தையே மறுபடியும் 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 சொல்லிக்கிட்டே இருப்பது ஒரு தியானம். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க அதையே சிந்தனையில் வச்சுக்குவோம். இதை சிந்தனையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைபெடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த விஷயங்களில் விடுதலை அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிவிடுவீர்கள். நீதிமான்களுக்கு உபத்திரவம் வரவே வராது. இப்போ சங்கீதம் 34:19 படிமா. 34:19.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லா உபத்திரவத்திலிருந்து அவனை மீட்குவார். அப்போ உபத்திரவம் ஏன் வந்துச்சு? நம்மளுடைய அறியாமை, விட்டுக்கொடாமை, பொறாமை, அவிசுவாசம், பகை, விரோதம் என்ற மாம்சீக சுந்தரினால் அது வருது. ஆனால் அதை மாற்றிக்கொள்வதற்கு உங்கள் மனசை புதுசாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாவற்றிலிருந்து அவர்களை அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே எழுந்து நிற்போம். இப்போது தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக சொல்கிறேன், யூடியூப்பில் இருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் தேவனால் விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். மறுபடியும் நீங்கள் சிக்குண்டு போகாதபடிக்கு வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாய், வசனம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்போது எல்லா உபத்திரவத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். யூடியூப்பில் பார்க்குற உங்களையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் விடுவிக்கப்படுவீர்கள். என் அன்பு தகப்பனே, ஆலயத்தில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் யூடியூப்பில் பார்க்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் என்னாலும் விடுவிக்கப்பட்டவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய், உபத்திரவமற்றவர்களாய், ஜெய கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிறவர்களாய், சமாதானத்தினால் நிரம்பினவர்களாய் இருப்பார்களாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ்.